வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் சுட்டெழுத்துக்கள். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அவன் இவன் என்று ஒன்றை சுட்டி காட்டு வரும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் 4 இருக்குது. அதில் எது சரின்னு எடுக்கணும். சுட்டெழுத்துக்கள் புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு. இவற்றுள் 1 மட்டும் சரி, B 2 மட்டும் சரி, C 3 மட்டும் சரி, D அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். 1 மட்டும் சரி. அவன் இவன் என்று ஒன்றை சுட்டி காட்டு வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின். ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் டேஷ் ஆகும். சுட்டு திரிபு, அகச்சுட்டு, அண்மை சுட்டு, சுட்டு. ஆன்சர் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அதாவது இந்த கொஷினுக்கு ஆன்சர் சுட்டு எழுத்துக்கள் தான். டி தான் சரி. அடுத்து அண்மை சொட்டுக்குரிய எழுத்து டேஷ் ஆகும். ஆ இ உ ஏ. ஆன்சர் இ தான் சரி. அண்மை சொட்டுக்குரிய எழுத்து இ ஆகும். ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து டேஷ் பொருளை தருகின்றது. வினைமுற்று, அண்மை சுட்டு, புறச்சுட்டு, சுட்டுத்திரிபு. ஆன்சர் டி தான் சரி. சுட்டுத்திரிபு. ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுத்திரிபு பொருளை தருகின்றது. அடுத்த கொஸ்டின். சேமை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஏ ஆ உ ஐ. ஆன்சர் ஆ தான் சரி. அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. ஆ இ உ அவன் அவை இவை இம்மரம் அம்மரம் இந்த வீடு. அண்மை சுட்டு, சுட்டுத்திரிபு, சுட்டெழுத்து, சேமை சுட்டு. இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. நம்ம கரெக்டாக பொருத்தணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. 3 4 1 2. அதாவது ஆ இ உ அப்படின்னா சுட்டெழுத்து, அவன் அவை சேமை சுட்டு, இவை இம்மரம் அண்மை சுட்டு. 1 and 2. ஓகே. அம்மரம் இந்த வீடு சுட்டுத்திரிபு. ஆன்சர் பி தான் சரி. அடுத்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கங்க. கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுதணும். சுட்டெழுத்துக்கள், அண்மை சுட்டுனா என்ன, சேமை சுட்டுனா என்ன, சுட்டெழுத்துக்கள்னா என்ன, இதெல்லாமே கரெக்டாக பார்த்து எழுதுங்க. அடுத்து ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய 5ம் டேஷ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எழுத்துக்கள் அப்படின்னா சுட்டெழுத்து, வினா எழுத்து, சேமை சுட்டு, புறச்சுட்டு. இவற்றுள் 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 3 மட்டும் சரி, அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க. ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய 5ம் 2 வினா எழுத்து. ஏ யா இதெல்லாமே வினா எழுத்துக்களாகும். பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இவன் இவர் இது இம்மரம் இவ்வீடு. இச்சொற்கள் குறிக்கும் சுட்டு எதுன்னு கேட்குறாங்க. அண்மை புற, அதாவது அண்மை சுட்டு, புறச்சுட்டு, சுட்டுத்திரிபு, அகச்சுட்டு அப்படிங்கிறாங்க. ஆன்சர் பி ஏ தான் சரி. அண்மை சுட்டு. இவன் இவர் இது இம்மரம் இவ்வீடு. இச்சொற்கள் குறிக்கும் சுட்டு அண்மை சுட்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அவ்வானம் இம்மலை இந்நூல். இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அச்சுட்டுவின் பெயர் என்ன? அதாவது அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அச்சுட்டுவின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அக, புற, சேமை, அண்மை. ஆன்சர் பி தான் சரி. அச்சுட்டுவின் பெயர் புறச்சுட்டு. அடுத்து அவர், அது, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுற்றுகின்றன. அச்சுட்டுவின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. புற, அண்மை, சேமை, அக. ஆன்சர் சேமை சுட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.